உங்களுடைய மெயில் ஐடி ஹேக் ஆயிருக்குனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் கைஸ். ஏன்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு வந்து நிறைய மெசேஜஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்னோட வீடியோஸில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி என்னோட இன்ஸ்டாகிராமில் கூட நிறைய பேர் மெசேஜஸ் பண்ணியிருந்தாங்க. நான் ஏற்கனவே வந்து இமெயில் ஐடி எப்படி ரிகவர் பண்ணுறது சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். 1 இல்லை 2 3 வீடியோ நான் போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாக்கா அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாருங்கள். அந்த வீடியோஸில் நான் எதாவது டீட்டெயில்ஸ் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் தரேன். சரியா? இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மெயில் ஐடி இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெயில் ஐடி அது இருக்குது. யாருமே அதுக்கு வந்து ஹேக்கே பண்ணக்கூடாது சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்கனாக்கா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உங்களுடைய இமெயில் ஐடி யாருனாலுமே ஹேக் பண்ணவே முடியாது. நான் சில ஸ்டெப்ஸ் சொல்லுவேன். அந்த ஸ்டெப் மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டெப் மட்டும் உங்களோட மெயில் ஐடியில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுடைய மெயில் ஐடி வந்து ஹேக் ஆகவே ஆகாது. இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யார் யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ சொல்கிற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். சேனல் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் பண்ணி ஆல் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீன் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நேராக வந்து க்ரோம் ப்ரௌசரில் நீங்கள் போயிடணும் கைஸ். க்ரோம் ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் அக்கௌண்ட் சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஆல்ரெடி கூகுள் அக்கௌண்ட் நீங்கள் சர்ச் பண்ணி வச்சிருக்கேன். இந்த கூகுள் அக்கௌண்ட் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடணும் கைஸ். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ எந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து இந்த ஆப்ஷன் பண்ண போகிறீங்களோ அந்த கூகுள் ஐடி வந்து நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கணும் ஆல்ரெடி. சரியா? அதுலேருந்து தான் நீங்கள் வந்து ப்ரௌஸ் பண்ணணும். சரியா கைஸ்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி சைட் வந்தீங்கன்னாக்கா இங்கே வந்து செக்யூரிட்டி ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அந்த செக்யூரிட்டி ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி நீங்கள் கீழே வந்துடணும் கைஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் ஒன்று காட்டும். இந்த ஆப்ஷனை வந்து நான் வந்து ஆல்ரெடி ஆன் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்கள் பண்ணலைனாக்கா இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. இது கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்ன காட்டும்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபோன் நம்பர் கேட்கும். உங்களோட ஃபோன் நம்பர் நீங்கள் வந்து டைப் பண்ணி அதில் போட்டணும். ஃபோன் நம்பர் போட்ட உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நீங்கள் வந்து இதில் போட்டிங்கனாக்கா இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி க்ரீன் மார்க் உங்களுக்கு காட்டும், ஆன் ஆகிடும். இது எதுக்காக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு யாராவது உங்களோட ஐடி வந்து லாகின் பண்ணுறாங்க, உங்களோட ஐடியோட பாஸ்வேர்டு கூட அவங்களுக்கு தெரியும், இருந்தாலும் அவங்க லாகின் பண்ணனாக்கா இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வந்து அவங்க வந்து போட்டால் மட்டும்தான் லாகின் ஆகிட்டு உள்ளே போகும், இல்லைன்னா போகவே போகாது. இந்த ஆப்ஷன் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதே செக்யூரிட்டி ஆப்ஷனில் கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி நீங்கள் கீழே வந்தீங்கன்னாக்கா டார்க் வெப் ஆப்ஷன் கூட நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இந்த ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி வைக்கும் போது வேறு யாராவது உங்களோட ஐடி வந்து லாகின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு அலர்ட் வரும், ஒரு அலர்ட் மெசேஜ் வரும், அலர்ட் உங்களுக்கு ஒரு இமெயில் வரும். இந்த மாதிரி உங்களோட ஐடி யாராவது லாகின் பண்ணுறாங்கன்னு சொல்லி உங்களுக்கு அலர்ட் வரும். அதுக்காக இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா யுவர் கனெக்ஷன் டு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அண்ட் சர்வீசஸ். நீங்கள் வந்து உங்களுக்கு வேறு எதுக்காவது நீங்கள் வந்து வேறு தேர்ட் பார்ட்டி ஆப்புக்கு வந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கீங்கனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் பர்மிஷன் கொடுத்து வச்சிங்கனாக்கா எந்த ஆப் வந்து உங்களுக்கு வந்து சேஃபாக தோணலையோ அந்த ஆப்புக்கு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அது லாக் அவுட் பண்ணிக்கலாம். பர்மனெண்ட்டாகவே நீங்கள் வந்து லாக் அவுட் பண்ணி இப்போ இந்த ஐடி வந்து இத்தனை ஆப்ஸுக்கு வந்து நான் வந்து லாகின் பண்ணி வச்சுறேன். இதுலேருந்து எது எனக்கு வந்து சேஃபாக தோணலையோ அதுக்கப்புறம் நான் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பண்ணுங்கள் டிலேட் ஆல் கனெக்ஷன் தேட் யூ ஹேவ் வித் இந்த ஆப்புக்கு நான் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்கேன்னு சொல்லி இதில் காட்டுது. வேணானாக்கா நான் வந்து இது டிலேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டிலேட் கொடுத்துட்றேன். கன்ஃபார்ம் பண்ணினாக்கா உங்களோட ஐடி வந்து இங்கே இதுலேருந்து பர்மனெண்ட்டாகவே உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆயிரும். ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே மாதிரி வேறு யாருமே உங்களுடைய ஐடி வந்து லாகின் பண்ணவே முடியாது. சரியா கைஸ்? ஸோ இந்த 3 ஆப்ஷன் மட்டும் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சினாக்கா உங்களுடைய ஐடி வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிட்டு கொண்டுக்கிறேன். வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.